ஹலோ அண்டர்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கண்டென்ட் இல்லைங்க, கையில் அமௌண்ட்டும் இல்லை. அதனால் இப்போது டீ கடைக்கு போகிறோம், டீ குடிக்க. சரி, அதே ஒரு கண்டென்ட்டாக போடலாமே, இங்கே வரைக்கும் கூட பிடிச்சிருக்காங்களே, ஐயோ, அதே ஒரு கண்டென்ட்டாக போகலாம்னு போட்டுட்ருக்கேன். இந்த சில நியூஸ் கேள்விப்பட்டிருப்போன்னு நினைக்கிறேன், கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயா கேஸு. அதனால் கள்ளக்குறிச்சி ஃபுல்லாகவே போலீஸ் தான், ட்ரெஸ் எங்கேயுமே போக முடியாது, ஃபுல்லாகவே போலீஸ் தான். இப்போ எந்த டீ கடைக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னாங்க, வழக்கம் போல் தான் நம்ம டோலில் இருக்க டீ ஷாப்புக்கு தான் போகிறோம். விளாக் எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு 2 வீக்ஸ் மேலே இருக்கும் விளாக் எடுத்து. லாஸ்ட்டாக நான் வால்பாறை போனது தான், அதுக்கப்புறம் விளாக அதுக்குள்ள இல்லை. அதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் வீடியோ ஒன்று போட்டேன், அவ்வளோதான். காலில் அடிபட்டுருச்சேன், ட்ரெஸ் இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. இப்போது 2 டேஸாக தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதான் வீடியோ இப்போ தான் எடுத்து போடுறேன். முன்னமாரி இப்போ வண்டி ஓட்ட முடியலைங்க, பார்த்தீங்களா போலீஸ் எவ்வளோ பேர்னு. ஃபுல்லாகவே ஊர் ஃபுல்லாகவே போலீஸ் தான். அதனாலே பார்த்து செலவிட வேண்டியதாக இருக்குது. மொத்தம் இப்போ கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பேர் டெத்துன்னு பார்த்தீங்கன்னா 57 சொல்லியிருக்காங்க. நியூஸில் அவ்வளோதான் இருக்குது, இன்னும் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் 100க்கு மேலே வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில். இங்கே ஃபுல்லாக இப்போ கள்ளக்குறிச்சியே மாறிடுச்சு, ட்ரெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ் தான், எங்கேயுமே போக முடியாது, பண்ண முடியல. அதனால் இப்போ தான் கொஞ்சம் வெளில வரோம். ஃபுல்லாகவே போலீஸ் தான் கள்ளக்குறிச்சி ஃபுல்லாக. எப்படி ஒரு 200-300 பேர் இருப்பாங்க புதுசாக வந்தவங்களாம். ட்ரெஸ் இதுதான் ஏகேடி ஸ்கூலு. நம்மளோட நிறைய விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க ஸ்கூலுக்களையும் இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க. நம்மளோட இங்கே தான் நம்ம படித்த ஸ்கூல். நிறைய மெமரிஸ் கொடுத்துச்சு, எல்லாம் மெமரிஸாக தான் இருக்குது. தலைவா போங்க, என்னடா சுவாகமாக இருக்கு, என்னாச்சு ப்ரோ? விட்டு போவான்னு நினச்சி கூட பார்க்கலடா ப்ரோ. பிரேக்கப்லாம் ஒரு மேட்ரா ப்ரோ? நான் அப்படின்னா பிரேக்கப்பா, இதுக்கெலாம் ஃபீல் பண்ணிருப்பியா ப்ரோ? விடு ப்ரோ, அது உனக்கான பொண்ணு இல்லை, சரியா? ஃபீல் பண்ண வாடா, ஏன்டா அவர் இப்படியே உட்காந்துருக்க ஒரு இதுக்கடா அவனை வெளில கூட்டு வந்தான். ப்ரோ நீ விட்டுட்டு போயிட்டு நீ எழக்கூடாது ப்ரோ, உன்னை விட்டுட்டமே அந்த பொண்ணை வேணும் ப்ரோ. சிம்மா நான் சொன்னா கேளு ப்ரோ. அண்ட் அருண் ப்ரோக்கு வேறு பிரேக்கப் ஆகிடுச்சு, அவர் ரொம்ப ஃபீலிங்கில் வந்துட்டுருக்காரு. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறது வேலையாகுமா ப்ரோ? என்ன சார், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கமிட்டடாக சிங்கிளா, ஏன் வீடியோஸ்லாம் அப்படி போடுறீங்க, என்ன பிரேக்கப் ஆகிடுச்சு அதுன்னு கேட்டிருந்தீங்க. என் வீடியோவை வச்சு என்னை ஜஸ்ட் பண்ணாதீங்க, நான் ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் மட்டும் தான் போடுவேன். எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட் மட்டும் தான் போடுவேன், அதை வச்சு நான் ஜஸ்ட் பண்ணாதீங்க. கமிட்டடும் கிடையாது, சிங்கிளும் கிடையாது. அஃபிஷியலாக ஆகிற வரையும் அது கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுருப்போம். அஃபிஷியல் ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், அது கொஞ்சம் ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும். ஸ்டோல் வந்துடுச்சு. அது இங்கே போகலாமா, அந்த கடைக்கு போகலாமா, அவன்கிட்டே போகலாமா? இப்போ சடன் ஒரு டிப்ரெஷனாக இருக்கார், கொஞ்சம் காட்டி விடுவோமா? இருங்க, வண்டி எதுவும் வரல, சுவையில் மூடிருக்க, வண்டி எதுவும் இல்லை வந்ததே. அப்புறம் இதுக்கு தான் வண்டி எதில் 100 இதோட ரோல் லிமிட் வந்து 120 வரையும் போகலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபீலாக இருக்கார், லைட்டாக ஒரு டவுன் சீட் பண்ணி ஒரு ஏற்றினோம்னா இங்கே இதுக்கு மேலே சொல்யூஷன் வேறு என்ன இருக்குது?
ஆடு போயிட்டு வந்துருமா? ஆண்டா சரிங்க, நம்ம அருண் ப்ரோ ஆல்ரெடிக்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்துடலாம். அப்போ இவனை வெளியே கூட்டு வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பான்னு பார்த்தா வெளியே வந்துதான் அவன் இன்னொரு மாதிரி இருக்கான். சிங்க தான் அவங்க வீடு, துர்கத்துக்கு முன்னாடி தான். போயிட்டே இருந்தாலும் போனாச்சும் கொஞ்சம் கிளியர் ஆகணும்னா பார்ப்போம். அரை டீ குடிச்சிட்டு போயிடலாமா அதுக்கு முன்னாடியே ப்ளீஸ்டா? இங்கே தான் அந்த டீ கடையாக இருக்குது, அடிங்க குடிச்சிட்டே போயிடும். இப்போ டீ குடிக்கணும் போல இருக்கு. ஐயோ வர ஸ்பீடாக வரானே இருப்போம். டீ கடை வந்துருச்சு. ஹண்டர்ஸ் நான் எப்பயுமே சொல்கிறது தான், இந்த ஹைவே பொறுத்தவரையும் கார் அங்கே வருது நம்ம போயிடலாம் நினச்சி போயிடாதீங்க. இப்போது இங்கே பேரிகார்டு இருக்குது, பிரச்சனை இல்லை. அதே பேரிகார்டு இல்லைன்னா அவன் ஸ்பீடாக வந்துட்டுருப்பான், 100 150 வந்துட்டுருப்பான், சர்ன்னு போயிடும். அப்படி நம்ம அங்கே தான் உடனே வருவோம், சர் நீங்கள் வந்துடுவோம். இப்போ போனால் வண்டி வரல. டீ கடை வந்துருச்சு. டீயை போட்டு அருண் ப்ரோக்கு ஒரு மோட்டிவேஷனில் போட்டு வரும். நாங்கள் அந்த டீ ஷாப்புக்கு வர்றது அந்த வியூ பார்க்குறதுக்கு தான். இங்கே வியூ இருக்கும், கார் நிற்குது. ப்ரோ 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 பூஸ்ட் வந்துடுச்சு. இந்த இதெல்லாம் வண்டி நிற்கிது, வண்டியெல்லாம் அந்த வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க. சேஸ் போ பூஸ்ட்டை முடிச்சு வண்டியை போட்டோம். தலை பே பண்ணியாச்சு, போகலாமா? டேய் ஏஞ்சிரா போலாம்டா. ஏய் வரியா இல்லையா? ஏஞ்சிரா போலாம்டா. டேய் இப்போ எங்க இங்கே போகலாமா வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? சரிவா போலாம். ஏஞ்சிரா வாடா கிளம்பலாம். வேணா உட்காந்துருக்கான். பிளாக்கர் சிங்க் நிற்குது. இன்ட்ரெஸ்ட் கிளம்பலாம். அப்படி இன்ட்ரெஸ்ட் கிளம்பியாச்சு. இன்ட்ரெஸ்ட் போகலாம் பொறுமையாக. லவ்வில் வந்து ஹண்டர்ஸ் பொசஸ் ஆகும், எல்லாருக்குமே பொசஸ் ஆகும் தான். ஆகலனா தான் பிரச்சனை. பொண்ணுங்களுக்கு ஆனால் ஒன்று சொல்கிறேன், பையன் இது பண்ணாத அது பண்ணாத சொல்கிறான்னா அவனுக்கு தெரியும் மற்ற பசங்க எப்படி பார்ப்பாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி எப்படி பேசுவாங்கன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். யாருமே நல்லவங்க கிடையாது, சரியா? யாருமே நல்லவங்க கிடையாது. அதை சொன்னால் இவன் அது சொல்கிறான் இது சொல்கிறான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லாதீங்க. அவன் சொல்லும், அது அவன் கடமை, சொல்லி தான் அவன் சொல்லினாதான் பிரச்சனை. ஏமாத்த போறான்னு அர்த்தம். சொன்னானா அவன் அவனை உண்மையாக லவ் பண்ணான்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் டோல் வந்துருச்சு. போனப்போ ஏமாத்திரம் போகிற மாதிரி இருக்குது, வேறப்போ ஷார்ட்டாக பண்ணிடும். எங்கேயுமே அப்படி தான், போகிறப்ப லாங் தெரியும், வரப்போ தெரியாது, டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அண்டஸ் மழை வேற தொட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எனக்கு எப்படியே புரியல. நான் உள்ளூரில் ஓட்டினாலும் மழை பெய்யுது, வெளியூரில் போய் ஓட்டினாலும் மழை பெய்யுது. என் கேம் ஆன் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. நான் எங்கன்னு போய் சொல்லுவேன். அண்டஸ் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கோம், பங்க்கில் போயிட்டு ஒரு ஷூட் பண்ணலான்னு இருக்கோம், பெட்ரோல் பங்க்ஸில். இப்படி போனால் கள்ளக்குறிச்சி இப்போ நம்ம மேலேயே போய்க்கலாம், நம்ம அந்த ரோட்டில் வழியே வந்துக்கலாம். அங்கே போனால் பங்க்ஸ் ஏதாவது இருக்கும், ஷூட் பண்ணிட்டு போகலாம் அப்படியே. அண்டர்ஸ் ஆனால் நைட் டைமில் இப்படி ரைட் பண்ணிட்டு போகிறதே ஒரு தனி வைப் தான். ரோடே ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக சில்லாக காற்றடிக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் ஓட்டு போகிறதுக்கு. யார் யாருக்கு நைட் டைமில் ரைட் போக பிடிக்குன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதனால் இங்கேருந்தே ரோடு ஒர்க் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கேருந்து கள்ளக்குறிச்சி ஆரம்பித்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் வரையும் போயிட்டுருக்கு. சேலம் ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. ஹண்டர்ஸ் நானும் அதை ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன், இந்தமாரி நைட் டைமில் பெட்ரோல் பங்க்கில் ஒரு வீடியோ எடுக்கணும்னு. ஏன்னா சில வீடியோஸ்லாம் பார்த்தேன் இன்ஸ்டா யூடியூப்லலாம், நல்லா இருந்துச்சு. அதான் நம்ம அழைக்கையும் வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா. அதான் சரி போயிட்டுருக்கோம் எடுக்க. இதெல்லாம் சுத்தமாக எந்த ஒரு விஷயமே இல்லை, எந்த ஒரு லைட்டுமே இல்லை ரோட்டில். இவ்வளோ பெரிய ஹைவே, நேஷ்னல் ஹைவேல போயிட்டு ஒரு சின்ன லைட் கூட இல்லை. பெட்ரோல் பங்க் இப்போ இங்கே ஒன்று இருக்கும், அது நல்லா இருந்தால் இங்கே எடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கள்ளக்குறிச்சி உள்ளே போயிடலாம். அங்கே கொஞ்சம் பெட்ரோல் பங்க்ஸ் 2-3 பங்க் வரும், அங்கே எடுக்கலாம். ஹண்டர்ஸ் இங்கே ஒரு பங்க் இருக்கு. இதில் அந்த மேலே லைட்டிங், அது இந்தியன் பங்க் தான். அந்த மேலே லைட்டிங் இருக்கும் ஃபுல்லாக, மேலே அந்த ஷீட் போட்டிருக்காங்களா அது ஃபுல்லாக லைட் வரும். அது நல்லாயிருக்கும் பார்க்க. ஒழுங்காக பாருங்கள், சூப்பராக ப்ரோ. பின்னாடி ஒருத்த அணைச்சிட்டு வரானு. ஓ ப்ரோ, நம்ம இப்போ உள்ளே போகணும் கள்ளக்குறிச்சிக்குள்ள. வண்டி அது வரல, போயிடலாம். இங்கே கண்டிப்பாக உள்ள பங்க்ஸ் இருக்கும். நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போய். இங்கே ஹெச்பி பங்க் இருக்குது. இங்கே அந்தமாரி இருக்கா? ஐயோ எங்கேயும் இல்லையே. ஐயோ போலீஸு இங்கே. ஆனால் ஓகே இருங்க பார்ப்போம், இன்னொரு பங்க்கு தாண்டி வரும். அங்கே இல்லைன்னா அப்புறம் கண்டிப்பாக இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்த வரைக்கும் இது ஓகே ப்ரோ. எடுத்தல இங்கே ஒரு இந்தியன் பங்க் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே அது, அதுவா அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாரத் இங்கே சைடில் இருக்கும், அதில் மேபி லைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பாரத்தில். பார்க்கலாம். தோ வந்துருச்சு. ஓகே இது போதும். ஐயோ ஓ நான் வந்துட்டுருக்கேன் ப்ரோ. ஓகே டெஸ் இது போதும். பார்ப்போம். அட்ரஸ் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். போதும் இது போகலாம் ப்ரோ. இதில் மட்டும் ஒரு தீப்பொறி பற்ற வச்சு போட்டோம்னா அவ்வளோதான். இல்லை பக்கத்தில் பங்கு டபுள் பிளாஸ்ட்டு. ஏன்டா நீ இப்படி கிரிமினல் யோசிக்கிற? எனக்கு சில டைம் தூரம் உண்டாரு. இந்தமாரிலாம் கிழிச்சு போட்டால் என்ன ஆகும், இந்தமாரி விழுந்தால் என்ன ஆகும், இப்போ டக்குனு டெம்போ மேலே போய் விட்டால் என்ன ஆகும், நமக்கும் சில டைம் யோசிக்கணும். இல்லை விட மாட்டான். ஹண்டர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டு இந்தியாவை பொறுத்தவரையுமே ஹாட் டாபிக்னால் வந்து கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் கேஸ் தான். 50க்கு மேலே டைஸ் ஹண்டர்ஸ், 50க்கு மேலே. வா நினச்சி பாருங்கள், ஒரு ஊர் 50 பேருக்கு மேலே நடந்திருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. என்ன பண்ணுறது? ஊரே ஃபுல் டைட்டு. நான் கூட பிடிக்கிறோம் நினச்சிட்டேன். பேசிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே போலீஸ் தான் ட்ரெஸ். கள்ளக்குறிச்சி ஃபுல்லாகவே இப்போ 2 நாளாகவே. இப்போ தான் குடிச்சு 50க்கு மேலே இறந்தாங்க. ஒயின் ஷாப்பில் கூட்டத்தை பார்த்தீங்களா? இத்தனைக்கும் ஷாப் க்ளோஸ் ஆகுமே இவ்வளோ கூட்டம். வா
குடிமக்கள் இருக்கிறதுலே அதிக குடிகாரர்கள் இருக்கிறது கள்ளக்குறிச்சிலையும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். இங்கே தான் ஹாண்டஸ் ஃபஸ்ட்டு ஜிஹெச் இருந்துச்சு. இப்போ இங்கே இல்லை, இப்போ வந்து அங்கே மாற்றிட்டாங்க ஜிஹெச். ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு. இப்போ இங்கே இருந்தால் செம்ம க்ரௌடாக இருந்திருக்கும். இப்போ அங்கே மாற்றிட்டாங்க. இந்த மீட்டர் வேறு அப்பப்போ வேலை செய்யாது. ஆஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. எல்லா காசு மாற்ற வேண்டிய எல்லாத்தையும் மாற்ற வேண்டியதுனால நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றுறேன். மாத்திரம் டெஸ்ட் பேட்ரி டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மீட்டர் அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டுது. வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது? இப்போதைக்கு மேஜராக இது 2 தான் இருக்குது. இது கொஞ்சம் மாத்திரம் இதுக்கே காஸ்ட் அரௌண்ட் ஒரு 10K மேலே ஆகிடும். மாத்திரம் மாற்றியும் அட்ரஸ் இதுதான் வந்து கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக இங்கெல்லாம் போலீஸ் தான். அதுவும் கலெக்டர் ஆஃபீஸ் வெளியில் எப்பயுமே ஒரு 50 போலீஸ் குறையாமல் இருக்காங்க. ஆனால் பாவம் எங்கள் தான் வந்து இங்கே நானும் பார்ப்பேன். டே ஃபுல்லாக நின்றுட்டே தான் இருக்காங்க, நடந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் சும்மா அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. ஹண்டர்ஸ் இந்த விளாக் நான் என்ன கான்செப்டில் எடுத்தேனே புரியல. நான் வந்து சரி ஒன்றுமே போட முடியல, வெளியும் போலி எடுக்கணுமே, நீ கண்டிப்பாக நான் எடுத்தே அவனை மெனிச்சிட்டு வந்தேன். அதனால் கேமரா தூக்கிட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. சரி ஹண்டர்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் இந்த ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ரைடு பிளானிங் போயிட்டுருக்கு ஹண்டர்ஸ். பட்ஜெட் தான் சொல்ல டைட்டாக இருக்குன்னு அதான் பார்த்துட்ருக்கேன். ஏதோ சின்ன சின்ன ஒர்க் வச்சு செய்யணுன்னு இருக்கேன். முடிவு பண்ணிட்டு தான் இது பண்ணணும். சரி ஹண்டர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.